3 லட்சம் பேரை வெளியேற இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் மூத்த தளபதி கொல்லப்பட்டது ஏன்? வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலக நாடுகளே ஒரு பதற்றத்தோடு இருக்குங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தா, இந்த ஈரான் இஸ்ரேல் போர். இந்த 2 போர் வெறும் 2 நாடுகளுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு பார்க்காம, இந்த 2 நாட்டோட போர் 3ஆம் உலக போரா மாறிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் பார்க்குது. இதே 3ஆம் உலக போரா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாடு இப்போ இந்த நாடு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இங்கிட்டு வாங்க, ஈரானுக்கு சார் சப்போர்ட் வாங்கன்னு சொல்லி இந்த பக்கமோ, இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு ஒரு டீமோ, இப்போ 2 டீமாக பிரியும். ஒரு சில நாடுகள் சொல்லுவாங்க, என்னங்க எங்களுக்கு போரே வேண்டாங்க, நாங்கள் தனியாக இருக்குன்னு சொன்னால் அந்த நாடுகளுக்கு எதிராக சில டீமுங்க உருவாகும். இதெல்லாம் மனசில் வச்சு தான், ஐயோ இந்த ஈரான் இஸ்ரேல் போர் எப்போ தான் முடிவுக்கு வரும், இது முடிவு வந்தால் தான் உலகம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு அந்த போர் மாறி இருக்கு. இப்போ ஈரான் இஸ்ரேல் இந்த 2 நாடு எடுத்துக்கிங்க வச்சுக்கோங்களேன், ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே எளியும் பூனி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு எங்களுக்குள்ள ஏன் இந்த போர் உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சொல்கிற காரணம் இங்கே பாருங்க, ஈரான் எங்களை அழிக்கிறதுக்காக உள்ள அணு ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால ஈரான் கிட்டேருந்து எங்களை தற்காத்து கொள்ள இஸ்ரேல் நாடாகிய நாங்கள் அவங்கள தாக்குதல், அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணுறோம் அப்படின்னு இவங்களும். உடனே ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் இஸ்ரேல் செய்தால் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க, ஒரு முறையற்ற முறையில் எங்கள் மேலே பழி சுமத்துறாங்க, எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, நாங்கள் பதிலடிக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு இவங்களும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குற்றச்சாட்டில் முன் வைக்கிறாங்க. இதுக்கு இடையில இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நாங்கள் அடுத்தபடியாக டெக்ரான் பகுதியை தாக்க போகிறோம், அதனால அங்கே இருக்க மக்கள் நீங்கள் வெளியேறிடுங்க. கிட்டத்தட்ட அங்கே 3,30,000 மக்கள் அங்கே இப்போதைக்கு வசிச்சுட்டு இருக்காங்க, அவங்களாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே டெக்ரான் மக்கள் பயத்தில் இருக்காங்க, என்னப்பா திடீர்னு தாக்குதல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே தொலைக்காட்சி நிலையங்கள், 3 காவல் நிலையங்கள், பெரிய பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்னு பல ஃபெசிலிட்டியோட அந்த இடம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களும் வசிக்கின்ற இடம் வராது. அப்படி இருக்கும் போது அங்கேருந்து வெளியேற சொன்னாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னு டெக்ரான் மக்கள் அழுதுட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதுனா இப்போ ஒரு இடம் தாக்குதல் செய்யும் போது இஸ்ரேல் நாடு ஏன் இப்படி ஒரு அறிவிப்பை சொல்லுது, நாங்கள் அங்கே தாக்க போகிறோம், திசை அங்கே போயிருங்க அப்படின்னு. அப்போ அங்கே இருக்க மக்கள் மேலே ஒரு கரிசனை இருக்குது போல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் நாடு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த இடத்த தாக்க போகிறோமோ நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி காசா, லெப்ரான் இந்த 2 இடத்துலையும் தாக்கும் போது இதே மாதிரி தான் அவங்க பண்ணாங்க, நாங்கள் இந்த இடத்த தாக்க போகிறோம், அங்கே இருக்க மக்கள்லாம் வெளியே போயிருங்க. ஏன்னா இஸ்ரேல் நாடு சொல்லாமல் கொள்ளாமல் நாங்கள் தாக்குதல் பண்ண மாட்டோம், நாங்கள் கூறி வச்சுட்டா விழுந்தே தீரன் மாதிரி நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு தான் நாங்கள் அடிப்போம், அந்தளவுக்கு கட்ஸும் அந்தளவுக்கு ராணுவ பலம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ணுவாங்க. இதுக்கிட்ட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாங்க இஸ்ரேல் ராணுவம். என்னன்னு பார்த்தா, எங்களுக்கு எதோ அணு ஆயுதத்தை அவங்க தயாரிக்கிறாங்க, அது சொல்லி தான் நாங்கள் தாக்குதல் ஆரம்பித்தோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் அணு ஆயுத கிடங்கு ஈரான் நாட்டில் இருக்குது, அதை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போது ஒரு அணு ஆயுத கிடங்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சும்மா கிடையாது. இப்போ நீங்கள் அந்த அணு ஆயுத கிடங்கு அழிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதோட தாக்குதல் இஸ்ரேல் நாடு வரைக்கும் இருக்கும். ஏன்னா அது சிவகாசி பட்டாசு ஆலை கிடையாது, அங்கே ஒரு தாக்குதல் நடந்தால் சுற்றி இருக்கிற மட்டும் பாதிக்கப்படுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லாமல் இதோட பாதிப்பு பெருசாக இருக்கும் ஒரு அணு ஆயுதம் அழிச்சா. ஆனால் இவங்க அணு ஆயுதம் அழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க உண்மையாக இருக்கும் அப்படின்னு உலக நாடுகளும் கேள்வியும் கேட்குறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஈரானோட மூத்த தளபதியை நாங்கள் தாக்குதல் பண்ணி கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருப்பா அவருன்னு பார்த்தா சல் அலி சாட்மனி. இவர் யாருன்னு பார்த்தா ஈரான் நாட்டோட மூத்த தளபதி. ஒரு காலகட்டத்தில் ஈரானுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தவர் இவர். அவர் நாங்கள் கொன்னுட்டோம், ஏன்னு பார்த்தா அணுவாதம் தயாரிப்பதற்கு இவரும் முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்னு இஸ்ரேல் நாடு சொல்லுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உலக G20 மாநாடு நடந்துட்டு இருந்தது, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயே இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஈரான் நாடு அணு ஆயுதத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க, அந்த அணு ஆயுதத்தை தயாரிக்க விடக்கூடாது, இன்னொன்று இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க.
சரி, இதான் ஒரு பக்கம் இருக்கு. அப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் நாடு வந்து எங்க மேல வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்களும் எங்களோட தாக்குதல் இதை விட பல மடங்கு பயங்கரமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா G20 மாநாடு, அந்த மாநாட்டில் பேசிட்டு இருக்கும் போதே ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா அதிலே வெளியேறி போயிட்டாரு. உடனே பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் எதுக்காக வெளியே போனார் தெரியுங்களா, இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடக்குதுல்ல அது தடுக்கிறதுக்காக அதுன்னு போயிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் நகைச்சுவாக சொல்லியிருக்காரு. உடனே ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அதுக்காகலாம் போகலாங்க, எனக்கு 1008 வேலை இருக்குங்க, நான் அதை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு G20 மாநாட்டில் வந்த ஒரு அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. இது எப்படி காட்டுதுன்னா, இந்த ஈரான் இஸ்ரேல் போருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 போருக்கு மிக முக்கிய காரணமே அமெரிக்கா தான், அமெரிக்க அதிபர் தான் அப்படின்னு நான் சொல்ல, ஈரான் நாடு முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள். ஓகே மக்கள், இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னா கிங் டிவி சேனல் இணைஞ்சிருங்க. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.